சண்டே மார்னிங் எழுந்தது என்னமோ 7:30க்கு தான். எழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட காஃபி டீ வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன்ஸில் எம்டி பண்ண வேண்டியதெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு, தோசைக்கு இட்லிக்கு ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு 4-5 மணி நேரம் ஊறிடும். லன்ச் முடித்ததுக்கப்புறம் கிரைண்டரோ மிக்ஸியோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இந்த கபோர்டை வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்தது. ஒரு எறும்பு வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு ப்ரொவிஷன்ஸில் என்னென்ன வாங்கணும், எதை மறுபடியும் ரீஃபில் பண்ணணும்னு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னமோ வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஊத்தப்பம் பண்ணலான்னு தான் பிளான். ஆனால் அதுக்கப்புறம் மூடு மாறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற A to Bக்கு வந்துவிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. என்னோடய ஃபேவரட்டான பொடி மசால் தோசை வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளே சமைச்சு சாப்பிட்றத வேற யாரோ ஒருத்தவங்க நமக்கு பிடிச்ச ஐட்டமை சூடாக கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும்போது சாப்பிட்ற ருசியும் சுகமும் தனி தான். அண்டு கண்டிப்பாக ஒரு காஃபி இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கவே கூடாதுன்னு காஃபியும் குடித்தாச்சு.